अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यिदना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु सल्लल्लाहु अलैहि सय्यिदना मुहम्मद व आलिहिल बरार व अस्हाबिहिल अखियार व अज़वाजिहि तय्यिबाति ताहिरात। उसीकुम इबादल्लाह व इय्याया बितक़्वल्लाहि अम्मा बअद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वक़ूलू लिन्नासि हुस्ना। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मन कान युमिनु बिल्लाहि वल यौमिल आखिर फल्यकुल खैरन अविल यस्मुत कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சாந்தியும் நமது உயிரின மேலான தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு உரித்தான பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய பிரதானமான அருள்களிலே ஒன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய பேச்சுத்திறன். நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற எண்ணங்களை வெளியிலே சொல்வதற்கும், நம்முடைய தேவைகளை முறையிடுவதற்கும், அல்லாஹ்வை போற்றி புகழ்வதற்குமான மிகப்பெரிய நேமத்தாக அல்லாஹு தஆலா நமக்கு பேச்சு திறனை தந்திருக்கிறான். அந்த நேமத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதை நாம் பயன்படுத்துகின்ற போது நல்ல சொற்களை, நல்ல வாக்கியங்களை, நல்ல உரையாடல்களை நாம் கொண்டு நடக்கின்ற போது நாமும் மனம் பெறுகிறோம், நம்மை சார்ந்தவர்களும் மனம் பெறுகிறார்கள். வாழ்க்கையில் நாம் எப்போது பேசினாலும் சரி அல்லது எப்போதாவது பேசினாலும் சரி, சுருங்க பேசினாலும் நல்லதை பேசுங்கள், நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் அறிவுறுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், கூல் லின்னாஸி ஹுஸ்னா, மக்களுக்கு அழகானதை சொல்லுங்கள், நல்லதை சொல்லுங்கள், நல்வாசகங்களை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர் ஃபல்யகுல் ஹைரா, நல்லதை பேசட்டும், நல்லதை சொல்லட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் மௌனம் காக்கட்டும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வாழ்க்கையிலே பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி, அந்த பேச்சு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் மகத்துவப்படுத்தக்கூடியதாக, மனப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வை. வரலாற்றிலே ஒரு செய்தி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்கின்ற நபி தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் கூஃபாவுடைய வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபர் நிற்கிறார், அவரை சுற்றி சில வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வாலிபர் கேளிக்கைகளிலேயும் விளையாட்டு வீண் விஷயங்களிலேயும் ஈடுபட்டு மின்பானங்களை அருந்தி கொண்டு, இன்பகரமான பானங்களை அருந்தி கொண்டு, பாட்டு பாடிக்கொண்டு நிற்கிறார், பொழுதுபோக்கி கொண்டு நிற்கிறார். வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு அவரை சுற்றி ஒரு பெருத்த கூட்டம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வாலிபரை பார்க்கிறார்கள். அழகான ஒரு குரல், பாட்டு பாடுகிறார். அந்த பாட்டு, அது அவருடைய குரல், அந்த பாட்டை தரக்கூடிய அவருடைய குரல் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடைய மனதிலே எண்ணம் தோன்றுகிறது, இந்த குரல் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதில் இருக்குமானால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி சொல்கிறார்கள். லவ் கான ஹாதா பிக்ராத்தில் குர்ஆன், இந்த அழகிய சத்தம், இந்த அழகிய குரல் குர்ஆனை ஓதுவதில் இருக்குமானால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி ஒரு வார்த்தையை அங்கே மொழிகிறார்கள். அவ்வளவு நேரமாக கேளிக்கைகளிலேயும் வீண் விளையாட்டுகளிலேயும் வீணான காரியங்களிலேயும் பாட்டு பாடுவதிலும் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த வாலிபர் அந்த வார்த்தையை கவனித்து விட்டார். அந்த வார்த்தை அவருடைய காதுகளிலே விழுந்து விட்டது. உடனே அது யார் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு இந்த வார்த்தையை மொழிந்தவர் யார் என்று கேட்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இதை சொன்னார்கள் என்றதும் பின்தொடர்கிற ஆடையை பிடித்து கொண்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து கொண்டு வேகமாக வருகிறார். வந்து அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை அல்லாஹ் தருகிறான். உள்ளம் மாறுபடுகிறது. உடனே தௌபா செய்து மீளுகிறார். வாழ்க்கையிலே பின்னாலே ஜாதாருல் கிந்தி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய மேதையாக, வரலாற்று ஆசிரியராக, மிகப்பெரிய ஆலிமாக, மிகப்பெரிய ஹதீஸுகளுடைய விளக்கத்தை பெற்ற ஒரு பெரிய மகானாக மாறிப்போகிறார் அந்த ஜாதாருல் கிந்தி. வீண் விளையாட்டுகளிலேயும் கேளிக்கைகளிலேயும் பாடல் ஆடலிலேயும் ஈடுபட்டிருந்தவர். அவருடைய மாற்றத்திற்கு காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், நபித்தோழருடைய வார்த்தை தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த இனிமையான குரல் மாத்திரம் குர்ஆன் ஓதுவதில் இருக்குமானால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்ற அந்த இடம் அவரை மாற்றியது. இப்படி நாம் வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை பேசுகிறோமா அந்த வார்த்தையினுடைய தாக்கம் அது பலனுள்ளதாக, பல பேருடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியதாக, நல்ல திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வை. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய காலம் ஹனஃபி மதஹபுடைய மிகப்பெரிய இமாமாக கருதப்படக்கூடியவர்கள். இன்றைக்கும் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால் ஹனஃபி மதஹபுடைய மிகப்பெரிய இமாம் அவர்கள். அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கிறார்கள். தகப்பனாரை இழந்து கஷ்டத்தினுடைய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயார் மாத்திரம்தான் அரவணைப்பு. ஏதோ ஒரு நெசவு தொழில் செய்து தாயார் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு தையக்காரரிடத்திலே சென்று தையல் தொழிலை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சிறு பிள்ளை. ஆனாலும் கூட அந்த மார்க்கத்தின் மீது உண்டான பற்று, கல்வியின் மீது உண்டான ஆர்வம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாடம் நடத்துகின்ற போது அந்த மஜ்லிஸிலே போய் அமர்ந்து கொள்வார்கள், சபையில் அமர்ந்து கொள்வார்கள். இவருடைய தாயார் தேடி வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மஜ்லிஸிலிருந்து எடுத்து கொண்டு வந்து தையல்காரரிடத்திலே பயிற்சிக்கு அனுப்புவார்கள், தையல் பயிற்சிக்கு, வேலைக்கு. ஒரு நாள் அவர்களுக்கு எரிச்சல் வந்து விட்டது தாயாருக்கு. கொஞ்சம் கடிந்து பேசிவிட்டார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய மஜ்லிஸில் சொன்னார்கள், நாங்கள் கஷ்டப்படுகிறோம், தகப்பனாரை இழந்து பிள்ளை கஷ்டப்படுகிறார், என்னுடைய கணவரை இழந்து நான் சிரமத்தில் இருக்கிறேன். எனவே நாங்கள் ஒரு நெசவு தொழில் செய்து தான் வாழ்வாதாரத்தை நாங்கள் தேடிக்கொள்கிறோம். தையல்காரன் என்னுடைய பையனை வந்து தையல்காரத்தை அனுப்பி வச்சு அதுக்கு பயிற்சி பெற்று அதை வைத்து தான் அந்த தொழில் செய்து தான் நாங்கள் பிழைக்க வேண்டும், எங்களை நாங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு சிரமப்படுத்துறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சு பேசிட்டாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பொறுமையாக இருங்கள். ஒரு தையல்காரரிடத்திலே கொண்டு போய் நீங்கள் அவரை வேலைக்கு விட்டு அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள். அவருடைய முகத்தில் அவருடைய எதிர்காலம் எப்படி தெரிகிறது என்று சொன்னால், பெரிய மன்னர் மாளிகையிலே, மன்னர் அவையிலே இருந்து ஃபாலூதா என்று சொல்லப்படக்கூடிய உயர்தரமான மன்னர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, மன்னர்கள் சாப்பிடக்கூடிய உணவை மன்னர் மாளிகையில் இருந்து மன்னர்களுக்கு சமமாக இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும். அந்த அறிகுறி அவருடைய முகத்திலே தென்படுவதை நான் காண்கிறேன் என்றார்கள். ஆரோட கடை என்று சொல்வார்களே, அதாவது முகக்குறியை பார்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய நிலைப்பாடுகளை அறிவது. அல்லாஹ் சில பேர்களுக்கு அந்த ஆரோட கலையை கொடுத்திருக்கிறான், அந்த கல்வியை கொடுத்திருக்கிறான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சிறு பிள்ளையை பார்த்து, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், மன்னர் மாளிகையிலே இருந்து ஒரு காலம் வரும், மன்னருக்கு சமமாக இருந்து அவர்களுடைய அந்த விருந்தோம்பலிலே கலந்து கொண்டு ஃபாலூதா என்று சொன்னால் ஃபலூடா என்று இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இதுபோல அது ஒரு மன்னர்கள் சாப்பிடக்கூடிய உயர்தரமான உணவு, அதை சாப்பிடுவார் என்றார்கள். காலங்கள் ஓடியது, ஒரு காலம் வந்தது. மிகப்பெரிய மேதையாக, மிகப்பெரிய நீதிபதியாக, காலியாக ஆனார்கள். மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்கள், பெரிய இமாமாக ஆனார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய அவையில் இருக்கிறார்கள். ஒரு நாள் விருந்தோம்பலில் இருக்கிறார்கள். ஃபாலூதா என்கின்ற உணவு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வைக்கப்படுகின்ற போது அதை சாப்பிட்டு விட்டு சாப்பிட முனைந்து இருக்கின்ற போது, சாப்பிட ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற போது சிரித்தார்கள். சிரித்த போது மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் கேட்டார்கள், எதற்காக வேண்டி சிரிக்கிறீர்கள் என்று. உடனே அவர்களுடைய அந்த கடந்த காலத்தை சொன்னார்கள், நடந்து முடிந்த அந்த விஷயங்களை அப்படியே சொன்னார்கள். என்னுடைய தாயார் இப்படி கொண்டு ஒரு தையல்காரரிடத்தில் வேலைக்கு விட்டிருந்தார்கள். நான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய என்னுடைய ஆசிரியருடைய மஜ்லிஸிலே இருந்தேன். இப்படியெல்லாம் அவர் நடந்த அந்த விஷயத்தை அப்படியே சொன்னார்கள். என்னுடைய ஆசிரியர் ஒரு காலத்தில் சொன்னார்கள்,
ஒரு காலம் வரும் மன்னர் மாளிகையில் இருந்து ஃபாலுதா என்கின்ற உணவை உண்பார் இவர். இந்த பிள்ளையா நீங்கள் இப்படி தையக்காரரை கொண்டு விட்டு வீணாக்குறீங்க காலத்தையும் நேரத்தையும், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார். என்னுடைய ஆசிரியர் சொன்னதை போன்று நடந்து விட்டது, அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை தந்து விட்டானே என்று அதை நினைத்து நான் ஆனந்தம் பெறுகிறேன், ஆனந்தம் அடைகிறேன் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாதாரணமானதல்ல. நாம் சொல்லுகின்ற வார்த்தை நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை, மக்களுக்கு பலனுள்ள வார்த்தைகளை சொல்கின்ற போது அதனுடைய தாக்கமும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமான வரலாறு. கண்ணியத்துக்குரிய நயமான வார்த்தைகள், நல்ல சொற்கள், அது பிறருக்கு பலன் தரக்கூடிய வகையிலே அமையப்பெற வேண்டும். வரலாற்றில் ஒரு செய்தி, இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி என்கின்ற ஒரு இறைநேசர் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு யூதன் ஒருவன் எதிர்த்தாற்போல் வருகிறான். ஒரு யூதன் வருகிறான், அவர்களை கேலி செய்ய வேண்டும், தரந்தாழ்த்தி பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த யூதன் கேட்கிறான் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து, என்னுடைய நாய் இருக்கிறது, இந்த நாயினுடைய வால் சிறந்ததா உங்களுடைய தாடி சிறந்ததா என்கிறார். உங்களுடைய தாடி சிறந்ததா அல்லது என்னுடைய நாயினுடைய வால் சிறந்ததா சொல்லுங்கள் என்று. உடனே அவர்கள் கோபப்படவில்லை. சராசரி எந்த மனிதனுக்கும் கோபம் வரக்கூடிய ஒரு நிலை அது. அவர்கள் சொன்னார்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் கடந்து விட்டேன் என்று சொன்னால், அதாவது இந்த தாடி கடந்து விட்டது என்று சொன்னால் இந்த தாடி சிறந்தது, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நாயினுடைய வாழ்தான் சிறந்தது. இந்த தாடி சொர்க்கத்திற்கு போய்விட்டால் தாடி சிறந்தது, இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு போகவில்லை என்று சொன்னால் உன்னுடைய நாயினுடைய வாழ்தான் சிறந்தது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது. யூதன் அந்த கணத்திலே இஸ்லாத்தை ஏற்றான் என்பது வரலாறு. அந்த வார்த்தை நயங்கள், அல்லாஹ் சொல்கிறான், கூருல் இன்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு நீங்கள் நல்லதை சொல்லுங்கள். இந்த நயமான வார்த்தைகள், அந்த நேரத்தில் கோபப்படாமல் அதை சகித்து கொண்டு அந்த சொல்லை, அந்த வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தியது. அந்த கணமே அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை தந்தான். எனவே காலம் அறிந்து, நேரம் அறிந்து, சூழ்நிலை அறிந்து பேச வேண்டும். இடமனம் கட்டார் போல, அதாவது இடம்பொருள் ஏவல் இல்லாமல், தெரியாமல், விளங்காமல் பேசிவிட்டால் அதனுடைய தாக்கமும் மோசமாக இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட மன்னர் மாமூன் அவர்கள் கேட்டாங்க, அல்லாஹு தஆலா ஈயை எதுக்காக வேண்டி படைச்சிருக்கான் அப்படின்னு. ஈயை படைத்தது எதற்காக வேண்டியது? மன்னர் மாமூன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்கள்ட்ட அந்த அவையில் இருக்கும்போது, ஆண்டவன் ஈயை படைச்ச எல்லா படைப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப ஹஸீப்தும் அன்னமா ஹலக்னாக அபஸா, எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் தஆலா வீணா படைக்கலை. அல்லாஹ்வுடைய படைப்பில் எதுவும் ஒவ்வொன்றையும் படைத்ததிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்ததிலே ஒவ்வொரு மனிதரையும் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி எல்லாம் படைத்து இருக்கிறான். ஒவ்வொரு படைப்பிலையும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எந்த படைப்பும் வீணாக படைக்கப்படவில்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஈயை அல்லாஹ் எதுக்காண்டி படைச்சிருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவங்க உடனே சொன்னாங்க, மன்னர்களை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி, மன்னர்களுடைய திமிரை அடக்குவதற்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று. உடனே கோபப்படலை, சிரிச்சிட்டார். அவர்கள் என்ன அர்த்தத்திலே சொன்னார்கள் அந்த விளக்க உரையில் எழுதுகிறார்கள், ஈ என்பது ஒரு அசூசையான ஒரு பொருளில் நிற்கக்கூடியது. நஜீசிலே போய் நிற்கும், அப்புறம் மனுஷனுடைய மேலே நிற்கும். நஜீசிலே நிற்கும், அதுக்கப்புறம் ஒரு தின்பண்டங்களில் போய் நிற்கும். அது ஒரு அசூசையான பொருள்களில் நிற்கக்கூடிய ஒரு பிராணி அது. மாமூன் ரஷீத் அவருடைய அவர் மன்னருடைய முகத்திலே போய் நின்றது. அதை தட்டி விட்டு அது திரும்ப அது தட்ட மீண்டும் நின்று கொண்டே இருந்தது. போய் இந்த துபாப் என்று சொல்வார்கள் அரபி மொழியிலே. துபாப் என்று சொன்னால் ஈ. என்ன அர்த்தம் என்று சொன்னால், துப்ப ஆப, விரட்ட திரும்ப வரும். துப்ப என்று சொன்னால் அதை நம்ம விரட்டி விட்டோம் அப்படின்னா ஆப அது மீண்டு விடும். எவ்வளோ திரும்ப எரிச்சலை வீட்டக்கூடிய அளவிற்கு அது திரும்ப உட்காரும். மன்னர்கள் இருக்கிறார்கள், அவர்களை யாரும் தொட முடியாது, அவர்களுடைய பிடரியை தொட முடியாது, முகத்தை தொட முடியாது, உடலை சாதாரணமாக தொட்டுவிட முடியாது. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டைக்குள்ளே இருப்பவர்கள் அவர்கள். அதை வைத்துக்கொண்டு சில பெருமை மனதிலே வரும். நான் அவருக்கு பக்கத்தில் இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அவருக்கு பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன், இவருக்கு நான் கூடியவன், நான் குறைந்தவன், இப்படியெல்லாம். இப்படிப்பட்டவர்களை எதை கொண்டு அல்லாஹ் அடக்குவான் என்று சொன்னால், இது மாதிரியான ஈக்களை கொண்டு நஜீஸிலே போய் உட்கார்ந்து விட்டு மன்னருடைய முகத்திலே போய் உட்காருது, தோல் பட்சத்தில் போய் உட்காருது.
இந்த ஈக்களை என்ன செய்ய முடியும்? ஆக நஜீஸிலே போய் நின்ற பிராணி முகத்திலே வந்து நின்றால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா பெருமையை வைக்கல. பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு மாதிரி சொந்தமானது. எனவே மன்னர்களுடைய அரசர்களுடைய உள்ளத்தில் ஏறக்கூடிய அந்த பெருமையை, அந்த திமிரை, ஆணவத்தை அடக்குவதற்குத்தான், மட்டம் தட்டுவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா படைத்தான் என்ற போது சிரித்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு தேவையில்லாத கேள்வி. அந்த நேரத்தில் அதையும் விளக்கம் சொல்கிறாங்க. இது தேவையில்லாத கேள்வி, இந்த கேள்வி கேட்டிருக்க வேண்டியதில்லை என்பதை போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் மன்னர் சிரித்தார். ஏன் சிரித்தார் என்று சொன்னால், சரியான பதிலை சொன்னார் என்பதற்கான அந்த அறிவை பாராட்டி சிரித்தார்கள். ஆக இது மாதிரியான கேள்விகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதாவது தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, இதுவெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று. நல்ல விஷயங்களை பேச வேண்டும், பலனுள்ள விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய வரலாறு நாம் கேட்டிருப்போம், படித்திருப்போம். இன்றைக்கு குர்ஆன் அகில உலகத்திலே குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆதாரபூர்வமான நூல் இருக்கிறது என்று சொன்னால் புகாரி ஷரீஃப் தான். சஹீஹான ஹதீஸுகளை கொண்டது, சஹீஹான நபிமொழிகளை, ஆதாரபூர்வமான நபிமொழிகளை கொண்டது. அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சிறுவயது பிராயத்தில் இருக்கின்ற போது அவர்களுடைய ஆசிரியர் இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி என்பவர்கள் தான் அவர்களுடைய ஆசிரியர். பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் கேட்டார்கள், நபிமொழிகள் எத்தனையோ இருக்கிறது, லட்சக்கணக்கான நபிமொழிகள் இருக்கிறது, அதிலே சரியானதை தொகுப்பதற்கு உங்களிலே யார் தயார் என்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் நபிமொழி என்கின்ற பெயரால் நிறைய குப்பைகள், நபிமொழி என்கின்ற பெயரால் நிறைய போடிகள் உள்ளே வந்திருந்த காலம் அது. எனவே அதையெல்லாம் விட்டொழித்து, அதை புறந்தள்ளிவிட்டு மிகச்சரியான முறையில் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை எழுதுவதற்கு உங்களிலே யார் தயார் என்று அந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மஜ்லிஸிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மஜ்லிஸில் இருக்கிறார்கள். அவருடைய ஆசாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி அவர்கள் கேட்கிறார்கள், இமாம் புகாரி அவர்களுக்கு உள்ளத்திலே எழுகிறது, நாம் அதை செய்தால் என்ன, நாம் அதை செய்தால் என்ன? அன்றைக்கு அவர்களுடைய அந்த சிறு பிராயத்தில், அவர்கள் பருவவயதை கூட அடையாத அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த உள்ளத்திலே ஒரு எண்ணம் எழுந்தது, நாம் இதை செய்தால் என்ன என்று. எனவே அதை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு நூல் என்று சொன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தொகுத்த புகாரி ஷரீஃப் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இவ்வளவு பெரிய சாதனை, இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய பெயர் அல்லாஹு தஆலா உலகத்திலே ஓங்கி ஒலிக்க வைத்திருக்கிறான். சஹீஹான மிக ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தந்தார் என்று சொன்னால் அது எங்கிருந்து அவர்களுக்கு அது உருவானது? அவருடைய ஆசாமி இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி அவர்கள் சொன்னார்கள், இது மாதிரியான நிறைய ஹதீஸ்கள் என்ற பெயரால் குப்பைகள் வந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களிலே யார் இதை ஆதாரபூர்வமான நபிமொழியை தொகுப்பதற்கு தயார் என்றார்களே, அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பியது. எனவே பலனுள்ள நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பலனுள்ள வார்த்தைகளாக பிறருடைய வாழ்க்கையையும் சரி, நம்முடைய வாழ்க்கையும் சரி பயனுள்ளதாக, பிறருக்கும் நமக்கும் பயனுள்ள வகையிலே நம்முடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு சொல்லக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பேசினாலும் சரி, அந்த பேச்சுக்கள் வழியாக நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களும் பலன் பெறும் வகையிலே அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறை குர்ஆனிலேயும் நபிமொழிகள் தொகுப்பிலேயும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நபிமொழி தொகுப்புகளிலே நல்வாசகங்களை கொண்டு பேச வேண்டும். பேசினா நல்லதை பேசணும், இல்லைனா நம்ம அமைதியாக இருக்கணும். நல்லதையே பேசுங்கள். நல்ல வார்த்தைகள் என்பது சதக்காவை விட மேலானது. நல்ல வார்த்தைகள் கௌலும் மஅரூஃபுன் மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதக்கா. அல்லாஹ் சொல்கிறான், சதக்கா செய்கிறதை விட நல்ல வாசகங்களை பேசுறது, வாசகங்களை கொண்டு மக்களிடத்தில் உரையாடுவது மேலானது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க இல்லையா, நல்லதை பேசுங்க அப்படின்னா வாயை மூடி இருந்தோம், சொல்லாத சொல்லுக்கு விளையது என்பார். ஒரு வார்த்தையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை ரெண்டாவது திரும்ப பெற முடியாது. ஆனால் விடவில்லை என்று சொன்னால் அது மதிப்புமிக்கிறது. எனவே பயனுள்ள வகையில் என்னுடைய வார்த்தைகளை அமைத்து கொண்டு அல்லாஹு தஆலா வாழ்வதற்கு கிருபை செய்வானாக. வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்து நிம்மதியை தருவானாக. நீண்ட நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கும் நம்ம ஈண்டெடுத்த தாயந்தேர்கள், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்கள் அவர்களுக்கும் தந்தல் புரிவானாக.
வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழி நின்று இருலகத்திலேயும் வெற்றி பெற்றார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததியும் கபூல் செய்து கொள்வானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி